வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கிளே சேனல்ல செய்யற ரெசிபி சோயாவுல சுக்கா. நான்வெஜ் பிரியர்கள் மட்டன்ல சிக்கன்ல சுக்கா செஞ்சு சாப்பிடுவாங்க. வெஜிடேரியன்களுக்கு ரொம்ப புரோட்டீன் அதிகமா இருக்க சோயாவுல டக்குன்னு ஈஸியான முறையில சுக்கா செய்ய பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சோயா சுக்கா செய்ய எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாயில 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்துருக்கு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இதை நல்லா இளவரப்பாக வறுத்துக்கலாம். லைட்டாக ஆயில் எதுவும் சேர்க்காம நல்லா இளவரப்பாக வறுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொடி பண்ணிட்டு சுக்காவுக்கு சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும், சுக்கா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நான் எண்ணெய் எதுவும் சேர்க்காம சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சிக்கலான்னு வதக்கிடுவேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து இதையும் நல்லா ஆறினோட மிக்சி ஜாரில் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பொடியாக. இப்போ சோயா சுக்கா செய்ய 100 கிராம் சோயாவை எடுத்து நல்லா சுடு தண்ணியில் கொதிக்கிற சுடு தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சோயா சுக்கா செஞ்சுக்கலாம். இப்போ சுக்கா செய்ய கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் முழுசாக நல்லா உரிச்சிட்டு எடுத்துருக்கேன். அதை நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி பழமா நல்லா பெரிய பழமா ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சுக்காவுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க மாட்டோம். நல்லா இந்த எண்ணெயிலே தான் எல்லாமே வேகணும். இந்த எண்ணெயிலே வேந்து நம்ம சோயா சுக்கா செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் தண்ணி சேர்க்காம அந்த எண்ணெயிலே நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நல்ல வெங்காயம் தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஏன்னா நம்ம கிரேவியாவோ செமி கிரேவியாவோ செய்யலை, இன்னைக்கு சுக்காவா செய்யறதுனால எல்லாம் நல்லா வதங்கிடும். அடுத்ததாக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். நல்லா இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ இதில் சோயாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா சோயாவையும் சேர்த்து நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா இதுவும் வதங்கினோன்னே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம், பொடியாக இருக்கிறதையும். இப்போ நம்ம பொடியை அரைச்சி வச்சுருக்கதையும் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு மட்டும் சேர்த்துட்டு மிச்சத்தை ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி செய்யும்போது அதை எடுத்து சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம பொட்டுக்குள்ளே சேர்த்து செஞ்சதுனால கொஞ்சம் பிடிக்கும், அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சிடலாம். நல்லா சோயா சுக்கா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சோயா சுக்கா டக்குன்னு ஈஸியான முறையில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வைக்கலாம். இப்போ சோயா சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ செஞ்ச சோயா சுக்காவை சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் டிஃபனுக்கு கூட ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம். டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். இப்போ செஞ்ச சோயா சுக்கா பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.